ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேர்ட் வேர்ல்ட் மேக்ஸ். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய நைட் ஸ்டடி விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து நான் வந்து எக்கனாமிக்ஸ் வந்து 7.4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். அதனுடைய பேலன்ஸ் தான் வந்து இன்றைக்கி நைட் ஸ்டடியில் வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இந்திய பொருளாதாரம் படிக்கிறீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதை கம்ப்ளீட்டாக படித்து முடிக்க வந்து 3 hours ஆகிடுச்சு. நீங்கள் வந்து படிக்கிறீங்க அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி, மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க. முன்னேறிய நாடுகளின் இயல்புகள்னு சொல்லிட்டு ஒரு 10 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இந்தியாவின் மக்கள் தொகை போக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு சப்டைட்டிலாக வந்து 7 இது கொடுத்துருப்பாங்க. அந்த 7மே வந்து இம்பார்ட்டண்ட் தான். மக்கள் தொகை அளவுன்னு ஒன்று இருக்கும், வளர்ச்சி விகிதம், பிறப்பு மற்றும் இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர், மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பிஆர் அம்பேத்கர், சேஜி குமரப்பா, விகேஆர்வி ராவ், அமர்த்தியா குமார் சென், இவங்க எல்லோரும் வந்து பொருளாதாரத்தை வந்து எப்படி வந்து அவங்களுடைய புக்ஸ் எப்படி எழுதியிருக்காங்க, என்னென்ன எழுதியிருக்காங்க அவங்கள பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. அமர்த்தியா சென், அம்பேத்கர், மகாத்மா காந்தி, திருவள்ளுவர் இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான் இருக்கும். ஜவஹர்லால் நேரு, இதில் வந்து ஜேஜி குமரப்பா, ராவ் அவங்கள பற்றி தான் வந்து நம்ம வந்து புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் புக் பேக் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நமக்கு ஜிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுச்சு. அதுவும் எக்கனாமிக்ஸ், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சேர்த்து 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நல்லா வந்து தெளிவாக வந்து படிச்சுக்கோங்க எக்கனாமிக்ஸை. நீங்கள் வந்து கிஷோபா அகாடமி தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலுக்கு எவ்வளோ டாபிக்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் இன்றைக்கி நைட் ஸ்டடியில் மேக்ஸ்க்கு எடுத்தது வந்து ரீசனிங் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாமே வந்து ஓரளவுக்கு மேக்ஸ் சம்ஸ் வந்து நான் போட்டு பார்த்துருக்கேன். எல்லா டாப்பிக்குமே ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசனிங் அப்படிங்கிறத நான் தனியாக எடுத்து பார்த்ததே கிடையாது. இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே புதுசாகவே இருக்கும். இந்த புக்கு நான் வாங்கி பார்த்ததே கிடையாது. இப்போ வந்து சிலபஸ் சேஞ்சுக்கு அப்புறம் ரீசனிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 10 கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட் டாப்பிக்காக வந்து பகடைகள் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. பகடைகள் அப்படின்னு பார்க்கும்போதே எனக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தான் அந்த புக் எடுத்து நான் பார்க்குறேன். நான் ஒரு 10 சம் தான் இன்றைக்கி நைட் ஸ்டடிக்கே பார்த்தேன். 10 சம் வந்து ஒரு 7 சம் வந்து எனக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சுது. 3 சம் வந்து எனக்கு டவுட்டில் தான் இருக்குது. திரும்ப ஒரு தடவை பார்த்தேன் அப்படின்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் வந்து மேக்ஸ்க்கு வந்து யாரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகேங்களா? நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து ஃபுல்லாக பார்க்குறீங்களா, இல்லை வந்து வேறு ஏதாவது யூடியூப் சேனல்ஸ் இல்லை மற்ற வேறு ஏதாவது ஷோஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். ஏன்னா வந்து ரீசனிங் பொறுத்த வரைக்கும் ரீசனிங்கில் 10 கொஷின்ஸ் அப்படிங்கிறது முன்னாடி ரீசனிங் இருந்துச்சு. ஆனால் இந்த அளவுக்கு வந்து தனியாக பிடிச்சி 10 கொஷின்ஸ் நமக்கு கொடுக்கல. இப்போ தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ரீசனிங் பார்ட்டை வந்து நம்ம வந்து கம்பல்சரி வந்து நல்லா பார்த்தா மட்டும்தான் நம்ம வந்து 25 அவுட் ஆஃப் 23 வந்து நம்ம எடுக்க முடியும். 25 வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணலாம். பட் நம்ம 23 அப்படியாவது நம்ம எடுத்தால் தான் நமக்கு ஓரளவுக்கு வந்து மார்க்கை வந்து நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து தமிழை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் வைஸ் படிக்கிறீங்களா இல்லை சிலபஸ் வைஸ் படிக்கிறீங்களா அதையும் வந்து சொல்லுங்கள். எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.